அரசரின் அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு காகம், ஆனால் அது சாதாரண காகம் இல்லை. அது மனிதர்கள் பேசும் ரகசியங்களை மீண்டும் சொல்ல ஆரம்பித்தது. அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு அமைச்சர் அதிர்ச்சியுடன் ஓடி வந்தார். அரசே, இது சாதாரண விஷயமில்லை. நான் நேற்று இரவு சொன்ன ரகசியத்தை ஒரு காகம் இன்று காலை ரிப்பீட் பண்ணுது. அரசர் குழப்பத்தில், காகமா? ரகசியமா பேசுதா? அரண்மனை முழுக்க சலசலப்பு. அந்த காகம் அரண்மனை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு, அமைச்சர் நேற்று சொன்னார், இந்த வேலை நான் தான் செய்தேன். அனைவரும் அதிர்ச்சி. அமைச்சர் நடுங்க ஆரம்பித்தார். இது எப்படி சாத்தியம்? இப்போது எல்லாரும் பயந்தார்கள். நாம் பேசும் எல்லாம் வெளியே வந்து விடுமா? சிலர் பேசவே தயங்கினார்கள். சிலர் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். அரசர் கவலையில், இது நம்ம அரண்மனைக்கு ஆபத்து. அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் சிரித்தார். அரசே, இந்த காகம் சாதாரண காகமில்லை, ஆனால் இது மந்திரமும் இல்லை. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அரசே, நாளை நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு திட்டம் போட்டார். அவர் ஒரு ரகசியமான பொய் செய்தியை உயர்ந்த சத்தத்தில் பேசினார். அரசரின் பொக்கிஷம் இன்று இரவு மாற்றப்படும். அனைவரும் அதிர்ச்சி. அடுத்த நாள் காலை அதே காகம் வந்து அதே செய்தியை ரிப்பீட் செய்தது. ஆனால் அரசே, இப்போது புரிகிறதா? அவர் ஒரு மனிதரை பிடித்தார். அந்த மனிதன்தான் காகத்தை ட்ரெயின் பண்ணியவன். அவன் இரவில் எல்லோருடைய பேச்சை கேட்டு காகத்துக்கு கற்றுக் கொடுத்தான். மன்னிக்கவும் அரசே, நான் ரகசியங்களை திருடினேன். நாம் பேசும் வார்த்தைகள் எங்கேயோ சென்று சேரலாம். ஆனால் அறிவுடன் பேசினால் பயம் தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காக்கா.